கழக பொதுச் செயலாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஒரு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்தார்கள். 2011 அம்மாவுடைய ஆட்சி மறந்ததற்கு பிறகு வருவாய்த்துறையை அதிலே அன்றைக்கு அரசின் சார்பிலே இணைத்துக் கொண்டார்கள். இதுதான் உண்மை நிலவரம். எப்படி காவேரிக்கு புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மாவில் சட்ட போராட்டம் நடத்தி 50 ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு கண்டாரோ, எப்படி முல்லை பெரியாருக்கு புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மாவில் சட்ட போராட்டம் நடத்தி 2014 152 அடி உயர்த்தலாம் என்று தீர்வு கண்டார்களோ, அதை போன்று கச்சத்தீவிலும் சட்ட போராட்டம் நடத்துவதற்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தான் அந்த வழக்கை நீதிமன்றத்திலே தொடங்கினார்கள் என்பது இந்த நாட்டு மக்கள் நன்றாக. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒரே கேள்விதான் கேட்டார். விபி சிங் பிரதமராக இருக்கிற போது நீங்க மத்திய அமைச்சர்கள் இருந்தீர்கள், ஐக்கிய குஜரால் அவர்கள் இருக்கிற போது மத்திய அமைச்சர்கள் இருந்தீர்கள், தேவகவுடா இருக்கிற போது மத்திய அமைச்சர்கள் இருந்தீர்கள், வாஜ்பாய் அவர்கள் இருக்கிற போது திமுக மத்திய அமைச்சர்கள் இருந்தது, மன்மோகன் சிங் இருக்கிற போது திமுக மத்திய அமைச்சர்கள் இருந்தது. இப்படி 17 ஆண்டு காலம் திமுக மத்திய அமைச்சர்கள் இருந்த போது அப்போதெல்லாம் மௌனம் காத்திருந்து இப்போது நீங்கள் மீட்டெடுக்கிறோம் என்று தேர்தல் காலத்தில் காட்டுகிற இந்த பொம்மை விளையாட்டு நாடகத்தை மக்கள் ஒருபொழுதும் நம்ப மாட்டார்கள் என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தோலுரித்து காட்டினார்கள்.